அன்புக்குரியவர்களே, இயேசுவின் உயிர்ப்பு என்ற விவிலிய தொடரில் இன்று நிறைவாக உயிர்ப்பு நம்மை விண்ணக தூதரை போல மாற்றுகிறது என்னும் வியப்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இறந்து உயிர்த்த பிறகு நாம் விண்ணக தூதரை போல மாறுவோம் என்பது ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தி இயேசுவே நமக்கு தருகின்றார். மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரத்தில் உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்வி. சதுசேயர்கள் இயேசுவிடம் உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்வி ஒன்று எழுப்புகிறார்கள். ஒரு கற்பனையான ஒரு கேள்வியை கொடுக்கிறார்கள். அந்த ஒரு பெண்ணுக்கு 7 கணவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர் யாருக்கு மனைவியாக இருப்பார் என்கிற கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு இயேசு சொல்கிறார், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது என்று சொல்லிவிட்டு இயேசு சொல்கிறார் 30வது இறைமொழியில், உயிர்த்தெழுந்தவர்கள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். ஆகவே உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நமக்கு உடல் சார்ந்த தேவையோ இருக்காது. பசி, தாகம், களைப்பு, சோர்வு எதுவும் இருக்காது. திருமணமும் தேவையே இருக்காது. ஆகவே விண்ணக தூதரை போல் அவர்கள் இருப்பார்கள் என்பது இயேசுடைய வாக்கு. எனவே உயிர்த்தெழுதல் நம்மை விண்ணக தூதர்களாக மாற்றுகிறது. எனவே அந்த உயிர்த்தெழுதலை நாம் எதிர்நோக்க வேண்டும், நம்பிக்கையோடு ஆவலோடு அதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதுவே விவிலியம் காட்டுகிற அழைப்பு. அன்புக்குரியவர்களே, இந்த விவிலிய தொடரை உங்களுக்கு வழங்க எனக்கு உதவிய வரைகலை வித்தகர் அருட்சகர் ஆல்டின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். கடவுளின் பேரிரக்கத்தால் இன்னொரு விவிலிய தொடரில் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ராஜசிங்கம் உயிர்